வணக்கம். சிந்திக்க சில நொடிகள். அவமானங்கள். உறுதியான மனம் இருந்தால் அவமானங்கள் வரும்போது மனதின் கதவை இறுக அடைத்து தாள் போட்டு கொள்ளலாம். நாம் அனுமதிக்காவிடில் அவமானங்கள் நமக்குள் போய் அமர்வதே இல்லை. பிறர் அவமானமான வார்த்தைகளை பேசும்போது அதை வரவேற்று உள்ளே உட்கார வைத்து அதையே நினைத்து உருகி நமது வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது. புத்தர் ஒரு முறை கிராமங்கள் வழியாக போய்கொண்டு இருந்தார். ஒரு கிராமத்தில் அவருக்கு ஏகப்பட்ட மரியாதை, அடுத்த கிராமத்தில் ஏகப்பட்ட திட்டு, வசைமொழி, அவமானப்படுத்தல்கள். புத்தரோ அமைதியாய் இருந்தார். அவமானப்படுத்தியவர்களுக்கே அவமானமாகி விட்டது. யோ, இவ்வளோ திட்டுறோமே, சூடு சொரணை ஏதும் இல்லையா என்று கடைசியில் கேட்டே விட்டார்கள். புத்தர் சிரித்தார். இதுக்கு முன்னால் நான் போன கிராமத்தில் ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் கொடுத்தார்கள். எனக்கு எதுவும் தேவையில்லை என திருப்பி கொடுத்து விட்டேன். இங்கே ஏகப்பட்ட வசைமொழிகள் தருகிறீர்கள். இதையும் நான் கொண்டு போவதில்லை. இங்கேதான் தந்துவிட்டு போக போகிறேன். எனவே என்னை எதுவும் பாதிக்காது என்றாராம். நம் மனது முடிவெடுக்காவிட்டால் யாரும் நம்மை காயப்படுத்த முடியாது எனும் உளவியல் உண்மையைத்தான் புத்தர் தனது வாழ்க்கையின் அனுபவம் வாயிலாக விளக்குகிறார். அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதன் வடிவமல்ல நாம் எப்படி என்பது நமக்கு மட்டுமே முழுமையாக தெரியும். மற்றவர்களுக்கு தெரிந்தது நம்மில் ஒரு சிறு பகுதி மட்டுமே. விமர்சனங்கள், அவமானங்கள் எல்லாம் எழாமல் இருக்காது. ஆனால் அதை தூரத்தில் நின்று பார்த்து விடும் ஒரு பயணியைப் போல நாம் கடந்து சென்று விட வேண்டும். ஆம் நண்பர்களே, வாழ்வில் வெற்றி வேண்டுமெனில் அவமானத்திற்கு அஞ்சாதீர்கள். அவமானம் ஒரு உரம், கடுமையான உரம், காரமான உரம். அதனால் என்ன, உரம்தானே. நன்றி.